வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஹேர் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கிச்சன் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸை நீங்கள் பேக்காக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து நல்லா ஷைனாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ப்ளஸ் உங்கள் ஹேரில் உள்ள அந்த ஹேர் ஃபாலை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கேல்பை வந்து நல்லா க்ளீனாக பார்த்துக்கிறோம். அது நிறைய பேருக்கு வந்து ஸ்கேல்பில் வந்து இச்சிங்னஸ் வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்கேல்ப்பு வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்கும். இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விதமான அரிப்பு வந்து அந்த ஸ்கேல்பில் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பேக்கை வந்து மோஸ்ட்லி யாரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர் உள்ளவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து நல்லா ஷைனாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு தேவையான அந்த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 5 வெண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து என்னோடய ஹேர் லென்த்தை பொறுத்து நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக ஹேர் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காயில் வந்து அந்த ஹெட் போர்ஷனையும் கீழே இருக்கிற அந்த காம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு மிச்ச வெண்டைக்காயை நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம ஹேருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் ஃபேஸ் பேக்காக போடும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். இந்த வெண்டைக்காய் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இப்போ எல்லா வெண்டைக்காயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வெண்டைக்காவை இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு 1/2 கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் வந்து நீங்கள் ஹோம்மேடாக எடுக்கும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஹோம்மேடாகவே நான் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு வந்து நான் வந்து மொத்த பேக்கையும் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக்கை எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து சொல்லியிருக்கேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2 பொருள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவை. அதில் கிச்சனில் இருக்கிற ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வெண்டைக்காயில் வந்து ஒரு விதமான வளவளப்பு தன்மை இருக்கிறனால உங்களுக்கு ட்ரை ஹேர் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தனாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேரில் உள்ள அந்த ஹேர் ஃபால் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஹேர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணியும் இந்த வெண்டைக்காய் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேரில் வந்து நல்லா திக்காகவும் நல்லா மாற ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து கேர்டு வந்து ஆட் பண்ணியிருப்போம். கேர்டு பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கேர்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கேல்பில் உள்ள அந்த இச்சிங்னஸ்ஸு எல்லாத்தையுமே நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். பாடி ஹீட் கம்மியாயிடுச்சு அப்படின்னாலே நம்ம ஹேர் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா வளரவும் செய்யும். நியூ ஹேர்ஸ்லாம் வந்து அதிகமாகவே ப்ரொமோட் ஆகும். இப்போ அந்த பேக்கை வந்து என்னோடய ஹேர்லேயும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பேக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 சைடாக நான் வந்து கோடு போட்டு 2 சைடு நல்லா வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் வந்து சிக்கு வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் சீப்பை வச்சு நல்லா சிக்கு வந்து எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டிஷனாக வந்து இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது இதை முடியில் மட்டும் அப்ளை பண்ணாமல் உங்கள் ஸ்கேல்ப்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது தான் உங்கள் ஸ்கேல்பில் இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதாவது அந்த இச்சினஸ் இல்லைன்னா டேண்ட்ரஃப் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நல்லாவே ரிடியூஸ் ஆகும்.
இந்த பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த இது நல்லா ஊறும் இல்லையா, அப்போ ஊறும்போது அந்த டேண்ட்ரஃப் இச்சினஸ் எல்லாமே ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா ஸ்கேல்ப்லேயும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட முடியிலையும் வந்து குட்டி குட்டி பார்ட்டிஷனாக எடுத்து நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா வந்து நல்லா மைல்டு ஷாம்புவாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசின இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேர் இருக்குது அப்படின்னா கூட நல்லாவே உங்கள் ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் இருக்கும். இப்போ என்னோடய ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என் ஹேர் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொண்டை மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். 1/2 அன் ஹவர் கழித்து என்னோடய ஹேரை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். நீங்கள் இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பேக்கை வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ என் ஹேரை பார்த்தாலே தெரியும். வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். எந்த அளவுக்கு ஷைனாக இருக்குது பாருங்கள். என் ஹேரில் வந்து நல்லா இந்த பேக் போட்டதுக்கப்புறம் நல்லா ஹேர் வந்து நல்லா ஷைனாக இருக்குது. இந்த பேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர் உள்ளவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஷைனாக இருக்குது பாருங்கள். இந்த பேக்கை கண்டிப்பாக எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லா ஹேர் டைப்பும் உள்ளவங்களும், சில்க் ஹேர் உள்ளவங்களுக்குலாம் இன்னும் வந்து ஹேர் வந்து நல்லா ஷைனாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்புறம் இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நம்மளோட புது புது வீடியோஸ்லாம் நீங்களும் தவறாமல் பார்க்கலாம். See you next video. Take care. Bye bye.